இன்னைக்கு 9th சாப்டர் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு 10th சாப்டர்ல ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப எல்லாரும் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு திரும்பிக்கிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தபடிதான் ஒரு சின்ன ரிமைண்டர் என்னன்னா, இட் இஸ் அபவுட் கிரேஸ் ஆஃப் கிவிங், நாட் கெட்டிங் பட் கிவிங். கொடுக்கறதுல இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தேவைகள், இவைகளெல்லாம் ரொம்ப தெளிவா புவர் செயின்ஸ் இன் ஜெருசலேம், எருசலேம் தான் தலைமை சபை. அங்க நிறைய ஏழை ஜனங்கள் இருந்ததுனால அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக பவுல் ஆரம்பித்த பல சபைகளில் இருந்து அவர் ஃபண்ட் ரைஸ் பண்றார். சரியா? கான்ட்ரிபியூஷன் அப்படி பண்ணி அதுல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல, அவரோட கூட இருக்கிற அசோசியேட்ஸும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றேன். சரியா? ஸோ இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு 11வது வசனத்துல இருந்து தொடர்ந்து இந்த கண்டினியூவேஷன் தான் இருக்கும். சரியா? நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அண்ணா எடிசன் அண்ணா வாங்கண்ணா, குட் ஈவினிங். அண்ணா இருக்கட்டும்ண்ணா, வாங்கண்ணா, வெல்கம் அண்ணா, பரவாயில்ல. இது என்ன ரைட். ஜெபக்குமார் பிரதர் வாங்க, குட் ஈவினிங், வெல்கம். ஜெபக்குமார் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? 2 கொரிந்தியர் 9:11 ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய வசனத்தை தியானித்து அர்த்தங்களை அதனுடைய மூல பாஷையிலிருந்து புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர முடியாது. எங்களுடைய அறிவை, அனுபவத்தை, ஞானத்தை நம்பி வரல, உண்மையை சார்ந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்திலும் எங்கள் கண்களை திறந்தரலும், வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அநேக நண்பர்கள் இருந்தாலும் இதற்கென்று ஒதுக்கி ஆண்டவரே வேத வசனத்தை அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மரியாள் போல நல்ல இதயங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். தடைப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே இவைகளை ரெக்கார்டட் வீடியோல பார்க்கும்போதும் எங்கள் எல்லாருக்கும் நீர் கற்றுத்தார். நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உடைய சீடர்களாய் தொடர்ந்து வாழ வளர விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். குயிக்கா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடுறேன். எடிசன் அண்ணன், ஜெபக்குமார் பிரதர், ஜேம்ஸ் தம்பி வாங்க வாங்க. ஜான்சி சார்ல்ஸ், திருவள்ளூர் சார்ல்ஸ் ஐயா வந்திருக்கிறாரு. அப்புறம் ஷீலா பீட்டர் சிஸ்டர் அண்ட் புஷ்பலதா. ஓகே ரைட், நம்ம ஆரம்பிச்சிடலாமா? 2 கொரிந்தியர் 9:11 11. Baptist, you can show the interlinear. Baptist will show the interlinear. அது வரைக்கும் நான் என்னோட இதுல இருந்து நான் படிக்கிறேன். சரிங்களா? ஓகே. என் பாண்டி இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும், அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த பாண்டா பாண்டின்னு வந்தாலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆல் இல்லாட்டினா எவ்ரி அப்படின்னு அர்த்தம். சரியா? 11வது வசனம் தம்பி, பேப்டிஸ்ட் verse 11. ஸோ என் பாண்டி, சரியா? ஸோ எல்லாவற்றிலும். புளூசியாஸ்னா ரிச்னு அர்த்தம். சரியா? புளூசியாஸ்னா கிரீக்ல ரிச். அந்த புளூசியாஸ் தான் என்னவா மாறி இருக்குன்னா ப்ளூட்டி ஜொமானாய். பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுங்க. பேப்டிஸ்ட் ப்ளூட்டி ஜொமானாய், பீயிங் என்ரிச்ட். எல்லா விதத்திலும் நாங்க எப்படி இருக்கோம்னா ஐஸ்வர்யங்களா இருக்கிறோம். சரியா? பீயிங் என்ரிச்ட்னா நாங்கள் எல்லா விதத்திலும் என்ரிச் ஆயிருக்கோம். எதுல? எய்ஸ் டு பாஸ் ஆன், எல்லா, ஆல், அப்ளோடேட்டா, அப்ளோடேட்டா. சரியா? அங்க மேல பாருங்க. பேப்டிஸ்ட் திருப்பியும் கொஞ்சம் காட்டுங்க தம்பி, 11ல இருந்து காட்டுங்க. பிள்ளைங்க பார்க்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கட்டும். 11ல இருந்து காட்டுங்க. ரைட். என் பாண்டி இந்த ப்ளூட்டாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ப்ளூட்டாஸ்னா ரிச்னு சொன்னேன். எல்லா விதத்திலும் நாங்க நல்ல ரிச் ஆயிருக்கோம். எதுல ரிச் ஆயிருக்கிறோம்? ஹலோ, நாங்க வச்சு சேமிக்கிறதுல இல்ல. எதுல ரிச் ஆயிருக்கோம்னா, ஓகே, என்ரிச்சிங் யூ
நீங்களும் ரிச் ஆயிருக்கீங்க. எதுல? நீங்க சேவ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு அக்கௌண்ட் இருக்குன்னு இல்ல, பாஸ் ஆன் அப் இந்த வேர்டு தான் முக்கியம். அப்லோட் டேட்டா ஜெனராசிட்டி. ஆகா, மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே உதாரத்துவமா நீங்க என்ன ஆயிருக்கீங்க? என்ரிச் ஆயிருக்கீங்க. அப்ப ஒன்னே ஒண்ணு தெரியுது, God gives so that we ought to give others. இதுதாங்க ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதற்கு? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு. சரியா? அந்த 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 ஒரு ட்ரூத் தான் இந்த 11வது வசனத்து தெளிவா இருக்கு. யூ வில் பி என்ரிச்ட். நீங்க எல்லா விதத்திலும் என்ரிச் ஆயிருக்கீங்க. ஃபார் கிரேட் எவ்ரிவே, எல்லா விதத்திலும் ஃபார் கிரேட் ஜெனராசிட்டி. சரியா? உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஜெனராசிட்டிங்கும் போது எதுனா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுல. சரியா? அதுல காட்டுங்க பேப்டிஸ்ட். ஹேட் விச், விச்னா அந்த ஜெனராசிட்டியில ப்ரொடியூசர்ஸ், அது உங்களுக்கு சரியா என்னென்னலாம் எங்க மூலமா உருவாக்குது. கட்டர் கா ஜெட்டை ப்ரொடியூசர்ஸ் த்ரூ அஸ் டயா ஹேமுன், எங்கள் மூலமாய் நீங்க இப்படி லிபரலா கொடுக்கிறது என்னத்தை எங்களுக்கு உருவாக்குது தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எங்களை அது எங்களை உருவாக்குது. நீங்க கொடுக்கறது மூலமா நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். கவனிச்சிங்களா? உங்களை நாங்க தலையில ஐஸ் வைக்கல. இப்ப இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுங்க. இல்ல 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 இல்ல, நீங்க லிபரலா கொடுக்குறீங்க பாத்தீங்களா, ஜெனராசிட்டியா, அதுக்காக நாங்க உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு அது ஏவுதுங்கிறாரு. தட் ப்ரொடியூசர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டா எர்கா. எர்கானா ஒர்க், ப்ரொடியூஸ் பண்றது. அந்த ரெண்டு வேர்டு வருது பாருங்க, காட் எர்கா செட்டை ப்ரொடியூசர்ஸ். அது எங்களுக்குள்ள என்ன உருவாக்குதுன்னா யூக்கரிஸ்டியான் டூத்தியோ. அருமையான வேர்டுங்க, யூக்கரிஸ்ட். கிவிங் தேங்க்ஸ். யாருக்கு? டோத்தியோ, டு காட். இப்ப பாத்தீங்களா, பால் இஸ் நாட் யோலஜைசிங், அப்படியே எலேட்டிங் த பிலீவர்ஸ். பா செமையா கொடுக்குறீங்கப்பா, நல்லா கொடுக்குறீங்கப்பா, இன்னும் நிறைய கொடுங்கப்பா. என்னன்னா சீச்சி அப்படி இல்லைங்க. நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த கொடுக்கறது உண்மையிலுமே எங்களுக்கு எல்லாருக்கும் எதை ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எங்களை ப்ரொடியூஸ் பண்ணு. வாசிங்க 11 யாராவது வாசிங்க தமிழ்ல தெளிவா. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். பாத்தீங்களா? வாங்க என்னோலியா சிஸ்டர், வெல்கம் வெல்கம். சூப்பர், வெரி குட். நிதானமா அருமையா படிச்சு. பாத்தீங்களா, ஒண்ணு தெரியுதுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சம்பூரணமா கொடுப்பாருங்க. திருப்பி திருப்பி அந்த தாட் வருதுங்க எனக்கு, திருப்பி திருப்பி மத்தேயு தாங்க வருது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில போடுவாங்கங்க. அததான் இங்க வேற வகையில சொல்றேன். 12 போலாமா? ஏன்னா போட்டி ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? த மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸ், அருமையான கிரீக் டெர்மினாலஜிங்க. ஹே டயகோனியா டேஸ் லைட்ரோகியாஸ். ஓகே, த மினிஸ்ட்ரி ஆஃப் த சர்வீஸ். இப்படி நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா? சரியா? அப்ப மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரி? ரெண்டரிங், கிவிங். புரியுதுங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் கிவிங், மினிஸ்ட்ரி ஆஃப் கெட்டிங் கிடையாது. ஓகே, ஃபார் த ரெண்டரிங் ஆஃப் தி சர்வீஸ். இந்த கொடுக்கிற ஊழியத்துல திஸ் ஓகே, அந்த டவுட்டேஷன் இருக்குல்ல, இது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸ், அதை தானே கொடுக்குறீங்க. என்ட்ரிஸ் ஆகி ஓகே, கரெக்டா என்ட்ரிஸ் ஆவீங்க, நல்ல லிபரலா கொடுக்குறீங்க, ஆண்டவர் உங்களை என்ட்ரிஸ் பண்ண வைப்பாரு எல்லா விதத்திலும். இது என்ன பண்ணதுன்னா, நீங்க கொடுக்கறது செய்யல, மோனோன் ஒன்லி, அது மாத்திரம் இல்லைன்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, அது மாத்திரம் செய்யல. எது? எஸ்டின் பிராஸ் அனா பிளேரோசா. ஏங்க 3 வேர்டுங்க அது. ப்ரோனா அது ஒரு ப்ரிபொசிஷன், ஆனாவும் ஒரு ப்ரிபொசிஷன். ஆனா அப்படின்னா அப்புன்னு அர்த்தம். ஆனா பைனோனா கோயிங் அப், கட்ட பைனோனா கம்மிங் டவுன், ஆனானா அப்பு. அப்ப ப்ரோஸ் அனா பிளேரோசியா, பிளேரோனா ஃபுல்லுன்னு அர்த்தம், கம்ப்ளீட்னு அர்த்தம். அப்ப ஏங்க ஃபில்லுனாலே கம்ப்ளீட், ஃபில்லிங் அப்னாலும் அதை விட அதிகம், கம்ப்ளீட்லி ஃபில்லிங் அப்னா ஏங்க 3 வார்த்தைங்க. கம்ப்ளீட்டா எதுக்கு ஃபில் பண்ணுது? ஃபுல்லா நீங்க கொடுக்குற அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸ் டா ஊஸ்டேரே மாற்றா,
நீட்ஸ், யாருடைய தேவைகள்? டோன் ஹகியோன், ஹகியாஸ்னா செயின்ட், பரிசுத்தவான்கள். அப்ப பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நீங்க கொடுக்கிறது கம்ப்ளீட்டா. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கருமைத்தனமா ஓகே கொடுக்கல, லோபகரத்தனமா கொடுக்கல. நீங்க கொடுக்கிறது அந்த அளவுக்கு ஒண்ணு அவங்களுடைய தேவைகளை நல்லா கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணுது. இன்னொன்னு அல்ல, அந்த நாட் ஓன்லின்னு பார்த்ததுல மோனோ அல்ல, பட் ஆல்சோ. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், நாட் ஓன்லினா பட் ஆல்சோ யூஸ் பண்ணோம், அதேதான் இங்கேயும். இன்னொன்னும் செய்யுது, என்னன்னா பெரிசோனா அபவுண்ட். இந்த இடத்துல பெரிசோனா ஓவர் ஃப்ளோயிங். அங்க பாருங்க, பெரிசோன் போட்டு பெரிசோ உசா, அந்த உசாங்கும் போது இன்னும் ஃப்ளோலயே ஓவர் ஃப்ளோ. இது எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ங்க. கிரீக்ல போய் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பார்த்தாலும் சூப்பர் ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஃபில்லிங் அப்பும் பயங்கர கம்ப்ளீட் ஃபில்லிங் அப், இன்னொன்னு ஓவர் ஃப்ளோயிங். ரெண்டு காரியமும் எந்த அளவுக்கு டாப்பா இருக்குமோ கொடுக்கறதுனால. த்ரூ டயா போலான் மெனி யூக்கரிஸ்டியோ தேங்க்ஸ் கிவிங் டு தியோ, ஆண்டவருக்கு எங்க மூலமா சரியா நிறைய நீங்க இப்படி செய்யறதுனால நன்றியும் ஆண்டவருக்கு அவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது. இன்னொன்னு, இப்ப ரெண்டு டைமென்ஷன் பாக்குறீங்களா? மனிதனும், ஏழையா இருக்கிற அந்த மனிதனும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில்லப் ஆகுறான். ஆண்டவருக்கும் நன்மை நன்றி ஓவர்ஃப்ளோ ஆகுது. ரெண்டு காரியம் நடக்குது நீங்க கொடுக்கறதுனால. சரியா? ரைட், வாசிங்க. இந்த இந்த கருத்தை மாத்திரம் இருக்கிற வசனமா பார்த்து வாசிங்க. ஒருவேளை வசனம் மாறி இருக்கான்னு தெரியல. 12 வாசிங்க. இந்த தர்ம சகாய பணிவிடை பிரஸ்தவனுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேக தேவனை சோஸ்தரிப்பதனாலே சம்பூர்ண பலன் உள்ளதாக இருக்கும். ரைட். எஸ், உங்க வீட்டுல ஏதோ குக்கர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வேற வேற யாராவது அந்த அடுத்த தமிழை படிங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் தமிழ் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த சத்தம் வந்ததுனால தெரியல. யாராவது படிங்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். 12 படிங்க. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அப்பாடா, அப்ப நீங்க கொடுக்கறதுனால அநேகர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. அந்த அநேகர் யார் தெரியுமா? பவுலோட கூட இருக்கிறவங்க. இந்த செய்தியை வேற மக்கதோனியா மற்ற இடங்களுக்கு எல்லாம் சொல்றாருல்ல. அப்ப எல்லாம் சேர்ந்து கொரிந்து சபை விசுவாசிகளுக்காக ஆண்டவரை அதிகமா துதிக்கிறாங்க, நன்றி சொல்றாங்க. இப்ப தெரியுதாங்க, கிவிங்ல இருக்கிற பிளெஸிங்ஸ் ஓவர் ஃப்ளோ ஆகுதுங்க. அதுக்கு மேல எனக்கு வேர்டு தெரியலங்க. கொடுக்கறதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்லிங் அப், ஓவர் ஃப்ளோயிங், தேங்க்ஸ் கிவிங். இன்னொன்னு, நமக்கு என்ன ரிசீவ் பண்றோம்னா அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? சோ அப்ப கிவிங்ல இருக்கிற பிளெஸிங் மாதிரி எதுலையுமே இல்லைங்க. அடுத்தது 13, டயாடேஸ் டோக்கிமாஸ் த்ரூ த ப்ரூஃப். எதோட ப்ரூஃப்? டோக்கிமாஸ் டேஸ் டயகோனியாஸ், அந்த ப்ரூஃப் ஆஃப் த சர்வீஸ். சரியா? இல்லைன்னா அண்டர் த டெஸ்ட் ஆஃப் த சர்வீஸ். சரியா? இந்த நீங்க தர்ம சகாயம் பண்ற சர்வீஸ் இருக்குல்ல, அது டெஸ்ட் ஆஃப் தி சர்வீஸ். நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? டாக்ஷானா க்ளோரி, டாக்ஷா சாண்டஸ். இந்த சாண்டஸ்ன்னு வந்தாலே ஐஎன்ஜி தான், ஆண்டஸ்ன்னு வந்தாலே ஐஎன்ஜி. க்ளோரிஃபையிங் காட். ஆண்டவர் என்ன பண்ணுவீங்க? அண்டர் த டெஸ்ட் ஆஃப் தி சர்வீஸ் யூ வில் க்ளோரிஃபை காட். ஆஹா, எப்பா புரிந்து விசுவாசிகளே, நீங்க இப்படி கொடுக்கறத ஓகே ப்ரூஃப். இதோட ப்ரூஃப் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணுவீங்க. க்ளோரிஃபை காட் எப்படி? பை அட் எபிடே ஊபோட்டேகே, பை யுவர் சப்மிஷன், பை யுவர் ஒபீடியன்ஸ். இன்னொரு வேர்டு, சரியா? பை யுவர் ஒபீடியன்ஸ், உங்க கீழ்ப்படிதல்னால. ஹோமுன்னா யுவர் ஒபீடியன்ஸ். ஓகே, ஏய் ஸ்டோன் யாங்கலியார், எதுக்கு? டு த காஸ்பல். அப்ப என்னன்னா, இப்படி கொடுக்கறதின் மூலமா சுவிசேஷம் பரவுது. ஆமா, ஏன்? நிறைய ஏழைகள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அறியாம இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய மண்டே நீட்ஸ் தேவைப்படும் போது, எர்த்லி நீட்ஸ் தேவைப்படும் போது அவங்க என்ன ஆவாங்க? யூஸ்வலா அந்த நீடு மீட் ஆகும் போது ஸ்பிரிச்சுவல் நீடுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க?
கட்டாயம் ஹீட் பண்ணுவாங்க. இப்ப அதனாலதான் நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணணுங்கிறது. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும். சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது மெடிசன் மூலமாவோ இல்ல எஜுகேஷன் மூலமாவோ, சரியா, இல்ல ஃபைனான்ஸ் மூலம் ஏதோ ஒரு மூலமா மற்றவங்களுடைய அர்ஜென்ட் நீடு, சரியா, சாரி, இமீடியட் நீடை நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அர்ஜென்ட் நீடு தான் காஸ்பல். இமீடியட் நீடு வந்து அவனுக்கு பசியா இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம், இல்ல படிப்பா இருக்கலாம், இல்ல என்னமோ ஆறுதலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்ப என்ன சொல்றாருன்னா, in the test of the service you will glorify God by your obedience in, okay, அடுத்தது காட்டுப்பா, by your obedience in confession of the gospel. சரியா? So obedience in acknowledging, இல்லைன்னா confession, எதை? the gospel. யாரு? evangelion to Christo, கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். சரியா? இது வந்து பரவுது. acknowledging the gospel of Christ. ஏன் சுவிசேஷம் கட்டாயம் பரவணும்னா நல்லா கவனிங்க, டெஃபினட்டா வேணுங்க, பணம் வேணுங்க, கான்ட்ரிபியூஷன் வேணுங்க. இப்பயே நம்ம மிஷனரிஸ்க்குலாம் ஏன் சப்போர்ட் பண்றோம்? கட்டாயம் அவங்களுக்கு பணம் வேணுங்க, வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், இல்ல அவங்கள அன்றாட தேவைகள் சந்திக்கப்படணும். ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா, இப்படி நீங்க கொடுக்கறது மூலமா சுவிசேஷம் நல்லா என்ன ஆகுது? நிறைய பேர் அதை அக்னாலேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அண்ட் திருப்பி இதை விடவே மாட்டார். அப்ளோடேட்டிங் என்னது? ஜெனராசிட்டி ஆஃப் யுவர் பார்ட்டிசிபேஷன், கொயினோனியானா ஃபெல்லோஷிப் பார்ட்டிசிபேஷன். சரியா? ஜெனராசிட்டி ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம், இல்ல பார்ட்டிசிபேஷன். இந்த ஜெனராசிட்டி என்னன்னா கிவிங்ல நீங்க கொடுக்கறதுல உதாரத்துவமா கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த ஜெனராசிட்டி ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஆர் யுவர் பார்ட்டிசிபேஷன் யாருக்கு? எய்ஸ் அவுட்டோஸ் ஃபார் தம், டுவர்ட் தம். அந்த தெம் யாரு? அந்த ஹகியாஸ் தான், செயின்ஸ் தான். அப்ப அந்த பரிசுத்தவான்களுடைய குறைவுகள், சரியா, நீங்க அப்படி ஜெனராசிட்டியா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால ஃபார் தம், அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எய்ஸ் பாண்டாஸ், ஏங்க, டுவர்ட் அதர்ஸ், என்னது? ஃபார் ஆல் அதர்ஸ், மற்றவங்களுக்கும். யாருக்கு? விசுவாசிகளுக்கும். ஏன்னா ஒன்லி புவர் பீப்புளுக்கு தான் உங்களுக்கு தேவை இருக்கா? ஏன் விசுவாசிகளுக்கு தேவை இல்லையா? விசுவாசத்துல ஏழையா இருக்கிறவங்களுக்கு தேவை, இன்னொன்னு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கும் தேவை இருக்கும். சரியா? சோ இதுல நிறைய கேட்டகரி உங்களுக்கு தெரியும். புவர் கிளாஸ், லோவர் புவர் கிளாஸ், அப்புறம் மிடில், இப்படி எல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கறது. சரியா? அப்ப உங்களுடைய டெஸ்ட் ஆஃப் த சர்வீஸ், ப்ரூஃப் ஆஃப் த சர்வீஸ் மூலமா நீங்க ஆண்டவரை குளோரிஃபை பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க கீழ்ப்படிஞ்சு சப்மிட் பண்ணி காஸ்பல் நிறைய பேர் அக்னாலேஜ் பண்றதுனால உங்களுடைய ஜெனராசிட்டி ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு அண்ட் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்கு. வாசிங்க 13 வாசிங்க, இந்த கருத்து வருதான்னு பார்ப்போம். 13. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. பாத்தீங்களாங்க? அப்ப நம்ம கிவிங் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணது பாத்தீங்களா? அவங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய, அவங்க தேவனை மகிமைப்படுத்த, நீங்க தேவனை மகிமைப்படுத்த பல விதத்துல. 14 பார்க்கலாமா? ஓகே. காய் அவுட்டோன் டேசை, டேசைனா சப்ளிகேஷன் போட்டிருக்கு. சரியா? அப்ப தேர் சப்ளிகேஷன், ஓகே, ஃபார் யூ, உங்களுக்காக. சரியா? அவங்க என்ன பண்றாங்க? they pray for you, they give supplication for you. ஆஹா, யாரு அந்த ரிசிபியன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஒண்ணு அந்த புவர் சயின்ஸ், மற்றபடி எல்லாரும் போட்டிருக்கல, பாண்டாஸ், பாண்டாஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க தேவைகள்லாம் முழுசுமா சந்திக்கப்படும் பொழுது என்ன பண்றாங்கன்னா உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. பாருங்க, வேண்டுதல் பண்றாங்க. சப்ளிகேஷனா வேண்டுதல், டெய்சை. சரியா? they pray for you, உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆஹா, இன்னொன்னு, உங்களை பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்கப்பா. they long for you பா. அந்த லாங்கிங் தான் இந்த எப்பின்னு போட்டிருக்குல்ல, அது ப்ரிபோசிஷன் போத்தோ. நீங்க இந்த சிம்பதி தெரியும்ல, பதி வரும்ல இங்கிலீஷ்ல, சிம்பதி, எம்பதி, அந்த பேத்தாஸ்,
அந்த வேர்டு தான் இது, போத்துன்டோன். எப்பி போத்துன்டோன்னா அந்த அளவுக்கு லாங்கிங்கா. யார் மேல? ஹூமாஸ், உங்க மேல. ஆஹா, ஒண்ணு சரி நமக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்றாங்கடா கொரிந்து விசுவாசிகள்னு உங்க மேல ஆர்வமாவும் இருக்காங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. they long for you and they pray for you. எதனால? எதுக்காக? அதான் போட்டிருக்கு, டயாட்டேன் on account of, because. காட்டுப்பா, அடுத்தது காட்டுப்பா. டயாட்டேன் எதுக்கு? உங்கள்கிட்ட இருக்கு பாத்தீங்களா என்ன கிரேஸ், அப்பாடா, சர்பாசிங் கிரேஸ் ஆஃப் காட் அப்பான் யூ. இது என்ன சர்பாசிங் கிரேஸ்? வாங்குறது இல்ல, கொடுக்கறது. சரி, நம்ம பொதுவாவே இந்த கிரேஸ்னா என்ன பண்றோம், வாங்குறதுன்னு வைப்போம். இங்க தேவனுடைய கிருபை, கொடுக்கிற கிருபைக்கு உங்களுக்காக நன்றி சொல்றாங்க. சரியா? உங்களுக்காக அவங்க நன்றி சொல்றாங்க. உங்களுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்க மேல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. சரியா? அந்த சர்பாசிங்க்கு பாருங்களேன், ஹூப்பருங்கிறது ப்ரிபோசிஷன். சரியா? பலோ, ஹூப்பர் பலோ. சரியா? அந்த அளவுக்கு ஊப்பர்னா அபவ். ஓகே, அதுல இருந்து வந்து ஹைப்பர் கிரேஸ். ஓகே, ஹூப்பர் பலூசான், சர்பாசிங், கேரிங் டு தியோ. காரிஸ்னா கிரேஸ். இந்த தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னு தெரியல. என்ன கிருபை, தேவனுடைய கிருபை அளவில்லாத, ஓகே, அளக்க முடியாத தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்குப்பா. எப்பினா அப்பான், அதான் எஃப்னு மாதிரி இருக்கு, ஹூமின். அப்பான் யூ, உங்க மேல இருக்கிற இந்த சர்பாசிங் கிரேஸ் ஆஃப் காட். என்னது? கிவிங், கிஃப்ட் ஆஃப் கிவிங் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க, உங்களுக்காக அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. வாசிங்க 14 வாசிங்க யாராவது தெளிவா. மற்றவங்களும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கப்பா. 8 பேர் இருக்கீங்க, கொஞ்சம் நல்ல ஆன்லைன் தெளிவா இருக்கிறவங்க கொஞ்சம் வாசிக்கலாம்ப்பா. 14 வாசிங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். பாத்தீங்களா, உங்கள் மேல் அவ்வளவு வாஞ்சியா இருக்காங்க, உங்களுக்கு ஜெபம் பண்றாங்க. உங்களுக்கு அளித்த என்ன கிருபைன்னு படிச்சீங்க ஜேம்ஸ் தமிழ்ல? விசேஷித்த கிருபை. இதுதான் சொல்றேன். இப்ப தெரியுதா தமிழுக்கும் கிரீக்குக்கும்? விசேஷித்த கிருபைனா ஸ்பெஷல்னு வருது தமிழ்ல. ஆனா இந்த விசேஷித்த கிருபை இங்க இல்ல. ஒரிஜினல்ல என்னன்னா ஹூப்பர் பலூசான், சர்பாசிங் கிரேஸ், அளவிட முடியாத கிருபை உங்க மேல இருக்குது. என்ன கிருபை? கொடுக்கிற கிருபை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வாங்குறது தான். கொடுக்கிற கிருபை உங்க மேல அவ்வளவு இருக்குன்னு நினைச்சு உங்களுக்காக என்ன பண்றாங்க, வேண்டுதல் பண்ணி உங்க மேல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. சரிங்களா? ஓகேங்க, 15 பார்த்து முடிச்சிடலாமா? 15 பார்த்து இந்த 15 ஆமா 15ஓட இந்த அதிகாரம் முடியுது. சரியா? So while they long for you and pray for you because of the surpassing grace of God in you, உங்க மேல இருக்கு. இப்ப கடைசியா பவுல் முடிக்கும் போது காரிஸ் டு தியோ. சூப்பருங்க, தேங்க்ஸ் பி டு காட். நல்லா இருக்குல்ல இந்த ஃப்ரேஸ், கிரீக் ஃப்ரேஸ். யாராவது எழுதணும்னா தேங்க்ஸ் பி டு காட்னா காரிஸ் டு தியோ, அவ்வளவுதான், 3 வார்த்தை, தேங்க்ஸ் பி டு காட். இப்ப பாருங்க, பவுல் அவரோட சேர்ந்து இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. தேங்க்ஸ் பி டு காட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எதுக்கு? எப்பிட்டே திருப்பி வந்துருச்சு, காம்பவுண்ட் வெர்ப், ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்ப், காம்பவுண்ட் வெர்ப். ஆனா, ஓகே, ஆனா எக்டியே கேட்டோ. ஓகே, ஆனா நெக், ஓகே, நெக்டியே கோட்டாதான், இன்டிஸ்கிரைபபிள். அந்த ஆல்பா எடுத்துட்டீங்கன்னா டிஸ்கிரைபபிள். ஆல்பா போட்டா இன்னும் ஆட் ஆகுது. சரியா? இன்டிஸ்கிரைபபிள், சொல்லி முடியாத, விவரிக்க முடியாத. என்னது? அவுட். டோரியானா கிஃப்ட், ஹிஸ் கிஃப்ட். அந்த ஆஃப் ஹிம் வந்து ஹிஸ்ன்னு மாறிடும், ஹிஸ் கிஃப்ட். அப்ப அவருடைய விவரிக்க முடியாத இந்த, ஓகே, நன்மை இல்லைன்னா ஈவு இல்லைன்னா இந்த பரிசு. சரியா? அவருடைய விவரிக்க முடியாத இந்த நன்மைக்காக, யாரோட? ஹிஸ்னா யாரு? ஆண்டவருடைய. அந்த காடு தியோ இருக்குல்ல, அது நவுனு, இங்க வருது ப்ரொனவுனு. அப்ப இந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா
அவர் விவரிக்க முடியாத, அளவிட முடியாத கிருபைய, நன்மைய, சரியா, அவர் என்ன பண்றாரு, நமக்கு தந்திருக்கிறாரு. சோ இப்ப தெரியுதா எது அளவிட முடியாத கிருபைன்னு, நன்மைன்னு, ஈவுன்னு? எது? கொடுக்கும் போது நம்ம லிபரலா, ஓகே, நம்ம கொடுக்கும்போது அதன் மூலமா வருகிற அன்லீஷ், ஓகே, அதன் மூலமா அன்லீஷ் பண்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் விவரிக்க முடியாதையா. ஏன்னா ஆண்டவருடைய ஈவு அப்பேற்பட்ட ஈவுப்பா. ரொம்ப சிம்பிளான வசனம் தான். வாசிங்க 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தெரியுதா? தேவன் அருளிய, அருள போகிறல்ல, அருளிய சொல்லி முடியாத ஈவு. இந்த சொல்லி முடியாத ஈவுனா என்னன்னா, உங்களை கொடுக்கவும் வைக்கிறாரு, உங்களை என்ரிச்சும் பண்றாரு, உங்களுக்கு திருப்பியும் நல்லா கொடுக்கிறாரு. இன்னொன்னு, நீங்க கொடுக்கறது மூலமா எவ்வளோ பேரு ஆசீர்வதிக்கப்படுறாங்க, தேவைகள் சந்திக்கப்படுது, சந்தோஷப்படுறாங்க, நன்றி சொல்றாங்க. அப்பா, இப்ப தெரியுதா? இதுதான் அளவிட முடியாத கிருபை. சரியா? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ ஒண்ணு தெரியுதுங்க, கிவிங் ஹேஸ் மேனிஃபோல்ட், ஓகே, இன்எக்ஸ்பிரசிபிள் பிளெஸிங்ஸ். நல்லா எழுதிக்கிங்க. ஒரே சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, கிஃப்ட் ஆஃப் கிவிங், கிஃப்ட் ஆஃப் சர்வீஸ் பண்றது வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட் இன் வேரியஸ் லெவல்ஸ். பல வகையில இதோடைய தாக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவருக்கு அநேக ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படுகிறது. ஓகேவா? ஒரு சின்ன பிரேக். பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். சொல்லுங்க, நம்ம இந்த அதிகாரத்தை முடிச்சிட்டோம். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு ஒரு தாட் வருது? உங்களுக்கு வர பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு தாட்டை அப்படி லேசா ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா புரியலண்ணே அப்படின்னா அதாவது கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Before we move on to 10th chapter, இல்ல அப்ளிகேஷன் பாயிண்ட், அதை கூட நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம இன்டர்பிரட் பண்ணிட்டோம், அப்சர்வ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் பாயிண்ட் கூட பேசலாம். ஸோ வாட், இவ்வளவு கத்துக்கிட்டோம். ஸோ டெஃபினட்டா பேசணும்லங்க. அப்ளிகேஷன் நாலேஜ் மாத்திரம் இருந்தா பார்த்தா எனிதிங் கேன் பி யுவர் டிஸ்கஷன். பேசுங்கப்பா. சந்தோஷம், 8 பேர் வந்திருக்கீங்க. இப்போ வர வர என்னன்னு தெரியல, எல்லா பைபிள் ஸ்டடியிலும் அட்டண்டன்ஸ் கம்மி ஆகிட்டே இருக்குது. பீப்புள் பிகம் கமிட்டட் அண்ட் ஸோ பிஸின்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரெகுலராக வர உங்களுக்காக இங்கே நம்ம படித்த மாதிரி தான். ஐ கிவ் மெனி தேங்க்ஸ் டு யூ. எடிசன் எனக்காக, என்னோலியா சிஸ்டருக்காக, ஜெபக்குமார் பிரதருக்காக, ஜேம்ஸ் தம்பிக்காக, சார்ல்ஸ்க்காக, ஷீலா பீட்டர் சிஸ்டருக்காக, புஷ்பலாதாக்காக, ரோஸ்மா மனுவல், வாங்க வாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். சொல்லுங்கப்பா, ஏதாவது பேசுறீங்களா? சொல்லுங்க. யாரும் பேசலன்னா நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன், அவ்வளவுதான். What is your reflection on the gift of giving? கிவிங் வந்து அது ஒரு கிரேஸ், கடவுள் நமக்கு கிரேஸா நம்மள என்கரேஜ் பண்ணிக்கிட்டதே இன்னும் மோர் அண்ட் மோர் கொடுக்கறதுக்காக தான். நம்ம சில நேரம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது நமக்கு அந்த அப்போ கிரேஸ் வந்து இல்ல, நமக்கு வந்து அந்த கிருபை நம்ம தட்டி தட்டி விட்டுறோம், கழிச்சிடுறோம். ஏன்னா நிறைய இடத்துல அங்க கொடுத்துருக்கோம், இங்க கொடுத்துருக்கோம், அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய சொல்லிடுவோம். அது வந்து இன்னும் நம்ம கொடுத்துருக்கதே நிறைய நிறைய கொடுக்கறதுக்கு தான். அப்படிங்கும் போது அந்த கிரேஸ் மேபி நம்ம மிஸ் பண்ணிடுறோம், அதை இழந்து போயிடுறோம். சூப்பர், நல்ல அருமையான தாட். கிவிங், ஐயோ போயிடுச்சேங்கிறத விட கிவிங் இஸ் நாட் ஸ்பெண்டிங், கிவிங் இஸ் இன்வெஸ்டிங் இன் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். நல்லா நோட் பண்ணுங்க, கிவிங் இஸ் நாட் ஸ்பெண்டிங். மற்றபடி சாப்பாட்டுக்கோ வாடகைக்கோ நீங்க கொடுக்கறதெல்லாம் ஸ்பெண்டிங்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். இதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருந்தா பேசுங்க. மற்றதெல்லாம் வந்து ஸ்பெண்டிங். பட் வென் வி சர்வ் அதர்ஸ், இப்போ ஒன்றும் இல்லை, என் லைஃப் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், பணத்துல மாத்திரம் இல்லைங்க, சே இல்லைங்க, இப்போ சர்வீஸுக்கு கொடுத்துருக்கிறேன். ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் மை லைஃப், ஐ எம் இன்வெஸ்டிங் மை லைஃப் ஃபார் எட்டர்னிட்டி. இதே தான் மணிலையும் சரி, கான்ட்ரிபியூஷன்லையும் சரி.
கிவிங் ஆஃப் டைமும் சரி. நீங்க உடனே பணம் தான் நினைக்காதீங்க. கிவிங் எனிதிங் டு அதர்ஸ். இட் குட் பி a time of comforts, time of listening, anything. கொடுக்கும்போது it has its own dividends. இல்லாம இல்லைன்னா நல்லா இருக்குங்க. அதனால திருப்பி எல்லாருக்கும் சொல்றேன், we are not spending when we help others. We are investing for eternity, okay, and for the glory of God. Got it? சூப்பர். தேங்க்யூ சிஸ்டர். என்னுடைய அழகா அந்த ஒரு கருத்தை அப்படியே பளிச்சுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொன்னீங்க. சூப்பர். பயம் இருக்கும் சிஸ்டர். எனக்கு எல்லாருக்குமே கொடுக்கும்போது ஐயோ கொடுக்குறோமே நமக்கு இல்லாம போயிருமோ, அது இருக்கதான் செய்யும். சரியா? ஓகே, ரைட். ஓகே, எனிபடி கேன் சே த டைம். டைம் என்னங்க இப்ப? 7. டைம் என்னவா? 7:30. 7:30 தான் இருக்குதா? என்னுடைய டேட்டா, நான் வெளியே இருக்கிறேன், ராஜபாளையத்துல இருக்கிறேன். டேட்டா ரொம்ப கம்மின்னு காட்டுது. இன்னும் ஒரு 100 MB தான் லெஃப்ட்னு காட்டுது. என் வீட்டிலனா டெஃபினட்டா இது இருக்கும், வைஃபை இருக்கும். பட் எனிவே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணலாமா? ஐ திங்க் ஏதாவது பேசுறது இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். இன்னொரு 5 to 10 minutesல முடிச்சிடலாம். சரிங்களா? சாப்டர் 10 நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சுட்டு என்ன தாட் வருதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்த தாட் 2 அதிகாரங்கள்லையும் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தது தான். சரியா? ஓகே, இப்போ we will move on to chapter 10. பேப்டிஸ்ட் காட்டுங்க. பேப்டிஸ்ட் இன்னும் 2-3 வசனங்களை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்ப பவுல் திருப்பியும் பால் அப்படிங்கிற அவுட்டோஸ் டே எகோ மை செல்ஃப். எப்பா நான் தான்ப்பா. மை செல்ஃப்னா இது வந்து எம்பசைசிங் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். சரியா? எம்பசைசிங். அந்த நவுனுக்கு பக்கத்திலே மை செல்ஃப் வந்துச்சுன்னா எம்பசைசிங் ப்ரொனவுன். சென்டென்ஸோட கடைசியில வந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். சரியா? எம்பசைசிங் ப்ரொனவுன் மை செல்ஃப். யாரு? பாலாஸ். பாலாஸ்னா கிரீக்ல பாலாஸ், இங்கிலீஷ்ல பால். நான் பால் மை செல்ஃப். நானே உங்களை, புரிந்து விசுவாசிகளை, நானே உங்களை பாராட்டலும், என்ட்ரீட், எக்ஸால்ட், பிசீச், என்கரேஜ், நிறைய வார்த்தை சொல்லணும். பூமாஸ், உங்களை நான் என்கரேஜ் பண்றேன், இல்லைன்னா கேட்டுக்கிறேன், பிசீச் பண்றேன். ஓகே, இல்லைன்னா ப்ளீ. எதை பேஸ் பண்ணி? டயா டேஸ் ப்ரௌடேட்டாஸ், மீக்னஸ். சரியா? பை த மீக்னஸ். அப்ப எதை பேஸ் பண்ணி நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன் தெரியுமா? மீக்னஸையும் இன்னொன்னு எப்பியைக்கியாஸ், ஜென்டில்னஸ். அப்ப மீக்னஸையும் ஜென்டில்னஸையும் யாரோட? டு கிறிஸ்துவுடைய அந்த மீக்னஸையும் தாழ்மையையும் அவருடைய ஜென்டில்னஸையும், சரியா, சாந்தத்தையும். மீக்னஸ்னா உங்களுக்கு தெரியும், தாழ்மை, சாந்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சாந்தத்தையும் அந்த மனத்தாழ்மையையும், சரியா, வச்சு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது என்ன? இப்பதான் பாயிண்ட் வருது. இப்ப எதுக்கோ கொரிந்து விசுவாசிகளை பவுல் ரெடி பண்றாரு, அதுக்காக இப்படி பேசுறாரு. சரியா? நான் உங்களை கேட்டுக்கிறது என்னன்னா, கொரிந்து விசுவாசிகளே, ஹோஸ் காட்டா ப்ரோசோபோன்னா ஃபேஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஃபேஸ், முகம், கிரீக்ல ஃபேஸ். ஓகே, ப்ரோசோபோன்னா அப்பியரன்ஸ். அப்ப என்னை பார்க்கும்போது என் முகத்தை, who has to appearance. சரியா? ஸோ நான் பார்க்கும்போது எப்படி இருப்பேன்? அப்பியரன்ஸ்ல மென் ஒரு பக்கம், மென் டே, கட்டாயம் மென் வந்துச்சுன்னா அடுத்த சென்டென்ஸ்ல டே ஷியோரா ஆகணும். ஏன்னா மென் டேனா ஆன் த ஒன் ஹேண்ட் அண்ட் அதர் ஹேண்ட். ஒரு பக்கம் நான் பார்க்கும்போது, ஓகே, என் முகத்தை பார்க்கும்போது, இல்லைன்னா நான் வரும்போது என் முகத்தை பார்க்கும்போது நான் எப்படி இருப்பேன்? தாழ்மையா இருப்பேன். பாருங்க, டப்பைனஸ்னா ஹம்பிள். நான் தாழ்மையா யாருக்கிட்ட? உங்களுக்கு மத்தியில, என் ஹூமி. சரியா? அப்ப என்ன சொல்றாருன்னா, பால் மை செல்ஃப், okay, request you, entreat you by the meekness and gentleness of Christ, I am humble when face to face. உங்களோட face to face இருக்கும்போது, பார்க்கும்போது நான் ரொம்ப ஹம்பிளா இருப்பேன், தாழ்மையா இருப்பேன். அடுத்தது காட்டுங்கப்பா. இப்ப பவுல் என்னமோ சொல்லி ரெடி பண்ற விசுவாசிகள், கொரிந்து விசுவாசிகளை, எப்பா நான் பார்க்கும்போது என்னை பார்த்தா தாழ்மையா இருக்கும்பா, முகத்துக்கு முகம் பார்த்தீங்கன்னா தாழ்மையா இருப்பேன்ப்பா. டே வந்துருச்சு பாருங்க கீழே, டே, 2வது வீடு டே. ஆனா இன்னொரு பக்கம் அப்போன்னா உங்கள்கிட்ட இல்லாதப்ப,
பீயிங் ஆப்சென்ட். அந்த ஆல்ஃபா வந்துருச்சு பாத்தீங்களா, நெகட்டிவ். போன் அப்போன். ஓகே, உங்கள்கிட்ட இல்லாதப்ப பீயிங் ஆப்சென்ட். உங்க கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப தாழ்மையா இருப்பேன்பா, ஆனா உங்களை விட்டு நான் தூரமா போன பிறகு தரோனா போல்டு, பயங்கர போல்டா இருப்பேன். எய்ஸ் ஹூமாஸ் டுவர்ட் யூ. உங்களுக்கு மத்தியில நான் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவேன். அதனால பவுல் நடிக்கல, இல்ல கூட இருக்கும்போது தாழ்மையா இருப்பாரு. கொஞ்சம் தள்ளி போனோன்னு இந்த கடிதம் எழுதும் போது அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது பார்த்தா போல்ட் ஆயிருவார். அந்த கான்செப்ட சொல்றாரு. சரியா? ஃபேஸ் டு ஃபேஸ் ஹம்பிளா இருப்பேன், பட் போல்ட் டு யூ வென் ஐ எம் அவே ஆர் வென் ஐ எம் ஆப்சென்ட். இதுதான் சொல்றாரு. எங்க வாசிங்க, தமிழ்ல எப்படி இருக்குன்னு வாசிங்க. 10வது அதிகாரத்துல முதல் வசனம். உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆஹா ஆஹா, தமிழ்ல அழகா வந்திருக்குப்பா, அழகா தமிழ்ல விழுந்திருக்கு பாத்தீங்களா, அப்படியே தமிழ்ல விழுந்திருக்கு. கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தாழ்மையும் வச்சு உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன். பாரா கேலியோ. சூப்பருங்க. சரி, என்ன சொல்றாருன்னு மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாமா? 2வது வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா 2வது வசனமே பெருசு. இன்னைக்கு verse 2 நம்ம முடிச்சிடலாங்க. சரியா? ரைட். தெயோமை, உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஐ இம்ப்ளோர் யூ, ஐ ரிக்வெஸ்ட் யூ. சரியா? இப்ப நான் கேட்கறது என்னன்னா, டோ மே இருக்காதீங்க, பரோன். ஓகே, பீயிங் பிரசன்ட். என்னது? ஐ பெக் யூ, இல்லைன்னா ஐ ரிக்வெஸ்ட் யூ தட் வென் ஐ எம் பிரசன்ட். சரியா? உங்களுக்கு மத்தியில நான் இருக்கும்போது நான் போல்டா இருக்க மாட்டேங்கிற பாருங்க, மேன்னு போட்டிருக்கு பாருங்க, மே பரோன் தரேசை. அப்ப when I am present I may not, okay, be bold, இருக்க மாட்டேன். தேன் பெப்பாய் பெப்பாய் தேசை with such confidence. அந்த கான்பிடன்ஸோட உங்களுக்கு மத்தியில இருக்கும்போது நான் போல்டா இருக்க மாட்டேன். காட்டுங்க பேப்டிஸ்ட். இருக்க மாட்டேன். டோ அடுத்தது ஹே லாகிட் சோமை, ஐ ரெக்கன், ஐ கன்சிடர், போல் மேசை, டேரிங். சரியா? டேரிங். நான் என்ன, ஐ கவுண்ட் ஆன், இல்லைன்னா ஐ ரெக்கன், ஷோயிங். பாருங்க, எதை காட்டுவேன்னா ஷோயிங் அகேன்ஸ்ட். யாரு மேல தெரியுமா நான் இதை காட்டுவேன்? ஒரு குரூப் இருக்கான் கொரிந்து சபையில, சம், இந்த டீனாஸ்ன்னு போட்டிருக்குல்ல, டுவர்ட். யாரு மேல தெரியுமா? டேரிங்கா இருப்பேன். டேரிங்னா தெரியும், போல்டு. சம், சில பேர் மேல. இவங்க யார் தெரியுமா? இவங்க என்ன பத்தி என்னை பத்தி என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? they suspect us. எங்களை இவங்க சந்தேகப்படுறாங்க. சரியா? அதனால இந்த கான்ஃபிடன்ஸ், such confidence as I count on showing against some. சரியா? towards some who suspect. எங்களை இப்படி யோசிக்கிறாங்க. ஓகே, எப்படி யோசிக்கிறாங்க? நாங்க எப்படி வாழ்றோமா, காட்டா சார்க்கா, அக்கார்டிங் டு ஃபிளஷ். நாங்க என்னமோ மாம்சத்துல வாழ்றோம்னு சொல்லி நடக்கிறோம் பாருங்க. பெரிபேட்டிவ்னா வாக்கிங், கண்டக்ட், கேரக்டர். எங்க கேரக்டர் மாம்சத்துல இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்க செம போல்டா அடிப்போம் தெரியுமா? அங்க போய் தாழ்மையா இருக்க மாட்டோம். இப்ப புரியுதா பவுலுடைய ஸ்பிரிட் என்னன்னு? இப்ப எதுக்கு ரெடி பண்றான்னு தெரியுதா? கொரிந்து விசுவாசிகள்லயே சில பேரு பவுலுடைய கான்டக்ட, ஓகே, அவருடைய நடத்தைய, எந்த மேட்டரா இருக்கும்? கட்டாயம் கிவிங்கா தான் இருக்கும். சரியா? இன்னொன்னு அவருடைய அப்பாசல்ஷிப்பா இருக்கும். அதை நம்ம இனிமே வரும்போது பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, பவுலுடைய வாழ்க்கையை பத்தி இவங்க என்ன ரெக்கன் பண்றாங்கன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெக்கனிங்னா கன்சிடரிங். சரியா? ரெக்கன் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு, லாகிட் சோமை, எண்ணிக்கொள்ளுங்கள். அவங்க என்ன எண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆளு மாம்சத்துல நடக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பண ஆசையா இருக்கலாம், ஏதோ மாம்சம் நடக்கிறான்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆளுகளுக்கு முன்னாடி டெஃபினட்டா நான் எதிர்த்து ஷோயிங் அகேன்ஸ்ட் அண்ட் ஷோ மை போல்ட்னஸ், கட்டாயம் என்னுடைய தைரியத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அநேகம் என் மொபைல்ல இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எம்பி இல்லாம போயிருக்கு வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ் பா. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ரைட், ஓகே. ஸோ
அப்ப சாப்டர் 10ல ஒண்ணு தெரியுது. பால் இஸ் preparing the minds and hearts of Corinthian believers to learn something from Paul, which is very important. இது வரைக்கும் கிஃப்ட் ஆஃப் கிவிங் நல்லா பேசிட்டு இருந்தவர் இப்போ டப்புன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணி பர்சனல் லைஃப்க்கு வர்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 Corinthians is an autobiography of Apostle Paul. தன்னுடைய சுயசரிதைய வாழ்க்கையை அப்பட்டமா ஓப்பனா ஃப்ராங்கா கேண்டீடா எழுதுற ஒரு புக்கு தான் 2 Corinthians. ஏன்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பேக்ரவுண்ட். நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, அவருடைய அப்பாசல்ஷிப்பை சந்தேகப்படுறாங்க. நம்ம இதுலயே வாசித்தோம்ல 9th சாப்டர்ல கிவிங்லயே சில பேர் டவுட் பண்றோம். இந்த ஆளு சைட்ல ஏதாவது காசு எடுக்கிறாரா, இந்த குரூப் இதுக்காக தான் ஒர்க் பண்றாங்களான்ட்டு அதையும் சொன்னார். அதனாலதான் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக நான் உத்தமர் என்று எங்க மனசாட்சி வழங்கப்படுறோம். அவர் ஹேண்ட்ஸ் ஆர் கிளீன். சரியா? அதனாலதான் இந்த ஸ்டூவர்ஷிப்ங்கிற வேர்டை பார்த்தோம். we are faithful, we are good stewards of whatever we receive, we give. சரியா? And also Paul is not doing independently with money. No, he has a group. எப்பயுமே மணி கலெக்ஷன்ல குரூப் இருக்கிறது நல்லது. ஸோ தட் அக்கௌண்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி கேன் பி ப்ராப்பர்லி மெயின்டைன். சரிங்களா? ஓகே. சரி, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், 10th சாப்டர்ல என்ன கான்செப்டை சொல்ல வர்றாரு. ஆனா ஒண்ணு மாத்திரம், இந்த எதிர்த்து பேசுறாங்கல்ல அவங்களுக்கு சவுக்கடி மாதிரி தான் சொல்ல போறாரு. ஏன்னா ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா? இதுதான் த வே ஆஃப் ரைட்டிங். தாழ்மையா, சாந்தமா, கிறிஸ்துவுக்குள்ள சாந்தத்தையும் தாழ்மையும் வச்சு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன்ப்பா. கூட இருக்கும்போது தாழ்மையா தான் தெரிவேன், சரியா, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது. ஆனா தூரமா இருந்தனா கண்டிப்பா இருப்பேன். இந்த கண்டிப்பை விசேஷமா யார்கிட்ட தெரியுமா காட்டுவேன்? என்னுடைய மினிஸ்ட்ரி மேலையும் என்னுடைய லைஃப் மேலையும் டவுட் ஆகுறாங்கல்ல, அப்பாசல்ஷிப் மேலையும், இவங்கள்ட்ட நான் கட்டாயம் கான்ஃபிடென்டா சொல்றேன். எப்படி இருப்பேன்? போல்டா அடிப்பேன். ஏன்? எதுக்கு நான் பயப்படணும்? உண்மையை சொல்லுங்க. தப்பு பண்ணாதானங்க போல்ட்னஸ் வராது, கரேஜியஸா இருக்க முடியாது. நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன், இன்டெகிரிட்டியோட வாழ்றேன், தைரியமா பேசுவேன். இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிங்க. அடுத்த வாரம் வாங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பவுலை போல எல்லா விதத்திலும் உண்மையா இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே உத்தமமும் நேர்மையும் எங்களை காக்க கடவுதுன்னு உண்மையா ஜெபம் பண்ற ஆண்டவரே. பண விஷயத்துல மாத்திரம் இல்ல, உறவுகள்லையும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரே நாங்க உத்தமமா உண்மையா ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவர்களுக்காக வாழ நீர் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும். கொடுப்பதினாலே செலவழிக்கல, கொடுப்பதினாலே நாங்க ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்றோம் ஆண்டவரே, சேகரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க லாஸ் பண்ண ஆண்டவரே, மாறா கெயின் பண்றோம். மாறா உமக்கு அநேக ஸ்தோத்திரங்களாய் உங்களுடைய நாமம் மகிமைப்படுதப்பா. எவ்வளவு ஓவர் சர்பாசிங்னு பார்த்தோம் ஆண்டவரே, அபண்டன்ட்னு பார்த்தோம். நாங்க தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும்ப்பா. தொடர்ந்து அந்த கொடுப்பதிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர அந்த கிஃப்ட் எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னைக்கு நிறைய வரேன்னு சொல்லி என்னென்னமோ வரத்தெல்லாம் எம்பசைஸ் பண்ற ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் சுவாமி. எங்களுக்கு இந்த கிருபையை கொடுங்கப்பா, கொடுக்கிற கிருபையை கொடுங்கப்பா. அதன் மூலம் உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். அநேகர் ஸ்தோத்திரம் பண்றதுனால ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் பெருகணும் சுவாமி. அநேகருடைய தேவைகள் எங்கள் மூலமாய் என் மூலமாய் சந்திக்கப்பட்டு அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், எங்களோட நல்ல உறவு வச்சுக்கணும் சுவாமி. இததான் எங்க ஜெபம், எங்கள் வாஞ்சை. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து வேதத்தை வேதமாக கற்றுக்கொள்கிற இந்த வெளிச்சத்துல நடக்கிற கிருபை எங்கள் எல்லாருக்கும் தாரும். ஜெபங்களை கேட்டவளே நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you, friends. Bye. God bless you. Thank you.